ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம ஹேக் த பாக்ஸ்ல இருந்து டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு விண்டோஸ் மிஷின் ஈஸி லெவல் பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஐபி அட்ரஸ் வந்து நான் ஸ்கேன் பண்ணிடுறேன். ஸோ நான் ரஸ்கேன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு என்ன போர்ட் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு பார்த்தா போர்ட் 21 அண்ட் போர்ட் 80. போர்ட் 80 என்ன ஓப்பனில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு 21 FTPயில் வந்து ஏதாச்சும் அனானிமஸ் லாகின் வந்து இருக்கா, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைல்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, எனக்கு வந்து ஒரு II7 வெப் சர்வர் ரன் ஆகுது. நம்ம வேப்லைசர் யூஸ் பண்ணலாம், நமக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். 7.5 ரன் ஆகுது அப்படின்னு தெரியுது. நான் ஆக்சுவலி ஃபாக்ஸி ப்ராக்ஸி வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். II7 7.5 அப்படின்னு சொல்லிட்டு IIS 7.5 வெர்ஷனுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணுறேன். ஓகே, மல்டிபிள் வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இதை ரீலோட் பண்ணி பார்ப்போம். யா, ஸோ இதோட பேஜ் சோர்ஸ் பேஜ் சோர்ஸ் நமக்கு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடையாது. ஓகே, நம்ம FTP வந்து லாகின் பண்ணி பார்ப்போம். FTP அனானிமஸ் லாகின் ட்ரை பண்ணலாம். சூப்பர், அனானிமஸ் லாகின் பண்ண முடியுது. கிளையண்ட் start.htm welcome.png. ஸோ சம் இன்ஸ்டன்ஸில் ஓகே கிரேட், welcome.png இங்கே இருக்கு பாருங்க. ஸோ பேசிக்காக வந்து இங்கே தான் வந்து வெப் சர்வரே ரன் ஆகுது. நமக்கு டைரெக்டாக வந்து வெப் சர்வர் எந்த டைரக்டரியில் ரன் ஆகுதோ அந்த டைரக்டரிக்கு தான் நமக்கு FTP ஆக்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மேபி வந்து ஒரு வெப் ஷெல் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம ரிவர்ஸ் ஷெல் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். சின்ஸ் இது வந்து மைக்ரோசாஃப்ட் வெப் சர்வர் ரன் பண்ணுறனால ASPX எக்ஸ்டென்ஷன் வந்து அலோவ் பண்ணும். ஸோ நம்ம ஒரு ASPX ரிவர்ஸ் ஷெல்லை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம், ஒரு பேலோட வந்து கிரியேட் பண்ணலாம் யூஸிங் மெட்டாஸ்ப்ளாய்ட். ஸோ நம்ம msfvenom யூஸ் பண்ணலாம். msfvenom யூஸ் பண்ணிட்டு பேலோட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். விண்டோஸ் மீட்டர் ப்ரீட்டர் ரிவர்ஸ் TCP. ஓகே, lhost IP எடுத்துக்கிறேன். ஓகே, எல் போர்ட் வந்து நான் 4444னே கொடுக்குறேன். தென் வந்து நம்ம இப்போ ஃபார்மேட் ஸ்பெசிஃபை பண்ணோம். ASPX அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம மேபி shell.ASPX அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, சைமல்டேனியஸாக நான் வந்து என்னோட MSF கன்சோல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, இன்வாலிட் பேலோட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் ஸ்லாஷ் கொடுத்துருக்க கூடாது ஸ்டார்டிங்கில். ஓகே, இங்கே வந்து நான் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி ஹேண்ட்லர் ஆப்ஷன்ஸில் வந்து செட் பேலோட் கொடுக்குறேன். செட் பேலோட் வந்து இப்போ நான் மேலே கொடுத்துருந்த இந்த பேலோட் கொடுக்குறேன், அந்த பேலோட் இந்த பேலோட். ஓகே, ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். நான் எல்ஹோஸ்ட் வந்து என்னோட VPN IPயை நான் செட் பண்ணுறேன். எல்போர்ட் அப்படியே வச்சுட்டு நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறேன். இப்போது நான் இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து, இப்போ LS கொடுத்தா எனக்கு shell.ASPX இருக்குது. இப்போ நான் இதை வச்சு இந்த ஃபைலை வந்து நான் அந்த வெப் ரூட் டைரக்டரியில் வந்து நான் அப்லோட் பண்ண முடியும். அதாவது எனக்கு FTP ஆக்சஸ் இருக்குது, அனானிமஸ் ஆக்சஸ் இருக்கிற டைரக்டரியில் வந்து அது வந்து ஆக்சுவலி ஒரு வெப் ரூட் டைரக்டரி. ஸோ அதில் நான் என்ன அப்லோட் பண்ணாலும் எனக்கு டைரெக்டாக வந்து வெப்சைட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். சின்ஸ் என்னால் டைரெக்டாக வெப்சைட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ரீசன்னால் ஒரு மலிஷியஸ் ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தென் அந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்டில் வந்து நான் நேவிகேட் பண்ணி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண வெப்சைட்லேருந்து பேக் எண்டில் அது எக்ஸிக்யூட் ஆகிடும்.
ஸோ பேக் எண்டில் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு ரிவர்ஸ் ஷெல் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்ற, அதாவது எஃப்டிபியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் புட் அப்படின்ற புட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு எஃப்டிபியில் அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஷெல் டாட் ASPX அப்லோட் பண்ணுறேன். ஸோ லோக்கலாக வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கனெக்ட் பண்ணலாம் எஃப்டிபியில். அனானிமஸ் லாகின் பண்ணிட்டேன். புட் ஷெல் டாட் ASPX. ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம எல்எஸ் கொடுக்கும்போது ஷெல் டாட் ASPX வந்து இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் டு நம்மளோட லிஸ்னருக்கு ஷெல்லுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக வெல்கம் டாட் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருந்துச்சுல, ஸோ அதை என்னால் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும் இங்கேருந்து. அதே மாதிரி இப்போ நம்ம அப்லோட் பண்ண ஷெல் டாட் ASPXும் டேரெக்டாக என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரிகர் பண்ணும்போது எனக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் எனக்கு ரிவர்ஸ் ஷெல் கிடச்சிரும். ஸோ இப்போ எனக்கு ஷெல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஹோம் டைரக்டரியில் போயிட்டு ஹூஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா கெட் யூஐடி. இப்போ நான் வந்து ஆப் பூலில் இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேபி யூசர்ஸ்குள்ளே போயிட்டு யூசர்ஸ் ஃப்ளாக் ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். பாபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்காங்க, நமக்கு வந்து ஃபெயில் ஆகுது. ஷெல்ல பேக்ரவுண்ட் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் செஷன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சஜஸ்டர் லோக்கல் எக்ஸ்பர்ட் சஜஸ்டர். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஆப்ஷன்ஸ் வந்து நான் என்னோட ஃபஸ்ட்டு செஷன்ஸ் என்ன செஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு செஷனில் நான் சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து இது லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் சஜஸ்டட். பேசிக்காக வந்து என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட் வந்து இதுக்கு வந்து வல்னரபிளாக இருக்குது, பாசிபிளி வல்னரபிளாக இருக்குது அப்படின்றது எனக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எல்லாமே கொடுத்துரும். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து நமக்கு சிஸ்டம் ஷெல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஒன்று ஒன்றா வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் நான் ட்ரை பண்ணுறேன். இதோட ஆப்ஷன்ஸ் வந்து நான் செட் எல் ஹோஸ்ட் வந்து என்னோட VPN IP கொடுத்துட்டு நான் வந்து எல் போர்ட் இப்போ நான் வேறு கொடுக்கணும். ஸோ 1 2 3 4 கொடுக்குறேன். தென் செஷன் வந்து ஃபஸ்ட்டு செஷன் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அதை. ஓகே, எனக்கு வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, நோ இஷ்யூ. தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்ட் ட்ரை பண்ணலாம். ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். செட் எல் ஹோஸ்ட் ரன் 0, செட் எல் போர்ட் 1 2 3 4, செட் செஷன் 1 ரன். ஓகே, இதுவும் வந்து எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. தென் இதை நம்ம ட்ரை பண்ணலாம். செட் எல் ஹோஸ்ட் ரன் 0, செட் எல் போர்ட் 1 2 3 4, செட் செஷன் 1 ரன் கொடுக்குறேன். ஓகே சூப்பர். சென்டிங் ஸ்டேஜ்னு வந்துட்டாலே யூஸ்வலாக அந்த இது பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான். ஓகே, நம்ம இப்போ அத்தாரிட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸருக்குள்ளே போயிட்டு ரூட் ஃப்ளாக் எடுக்கலாம். ஓகே, தென் ஐ திங்க் பேபிஸ் யூஸருக்குள்ளே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண முடியல. பட் இன் திஸ் கேஸில் வந்து பேபிஸ் யூஸர் தான். ஸோ இப்போ வந்து நமக்கு யூசர் ஃப்ளாகும் வந்து ரூட் ஃப்ளாகும் வந்து நம்ம அப்டெயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை சப்மிட் பண்ணிட்டு லேபை சால்வ் பண்ணலாம். ரூட் ஃப்ளாகும் நம்ம சப்மிட் பண்ணிடலாம்.
ஸோ நம்ம டெவல் அப்படின்ற ஒரு பாக்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.